3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம், அதோட எம்பிபிடி பேக்கப்பு, பவர் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரிசிட்டி பில்லு 0 தான் வரும். கரண்ட்டு கட் ஆனால் நம்ம வீட்டில் பேக்கப்பும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் தஞ்சாவூரில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி பில்லு 4500 5000 வருது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம டேஞ்செட்கோலேருந்து பவர் டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு உதய் திட்டத்தின் கீழே கையெழுத்து போட்டிருக்கோம் தமிழ்நாடு. அப்போ வருஷம் நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லு கூறும்போது, நம்ம இங்கே இவங்க மேடம் டீச்சராக இருக்காங்க. நம்ம இப்போ சம்பாதிக்கிற காலம் போக திரும்ப ரிட்டையர்மெண்ட் லைஃப் நமக்கு வரும்போது வருஷம் பவர் பில் கூடிக்கிட்டே போகும். அப்போ என்ன பண்ண முடியும்? இது ஒரு அருமையான வாய்ப்பு, அதோட நல்ல முதலீடு. ஏன்னா அரசாங்கத்திலேருந்து 78,000 மானியம் கிடைச்சிருது. அதோட 2 லட்ச ரூபா வரைக்கும் லோனும் கிடைச்சிருது. இது நிரந்தரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ இந்த சோலார் சிஸ்டம் நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 10 வருஷத்துக்கு எல்லா காம்போனன்ட்ஸுக்கும் உங்களுக்கு வேரண்ட்டி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சோலார் பேனலுக்கு 25 வருஷம் வரைக்கும் வேரண்ட்டி இருக்குது. நடுவில் 1 முறையோ 2 முறையோ சர்வீஸ் பண்ணோம்னா கூட ஒரு 20 வருஷத்துக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு தேவையான முழுமையான மின்சாரத்தையும் நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம். 100% நீங்கள் சேவ் பண்ணிடலாம். இதில் நெட்வொர்க் சார்ஜுன்னு ஒரு கிலோவாட்டுக்கு 100 வச்சுக்கோங்க. உத்தேசமாக 87 ரூபா 50 காசு வரும். 100 வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கிலோவாட்டுக்கு 100, 3 கிலோவாட்டுக்கு 300 மட்டும் அடிப்படை தொகை கட்டினீங்கன்னா போதும்.